வண்டி ஆக்சிலரேஷன் வந்து செம சூப்பராக இருக்குது. என்னமா பிக்கப் இல்லை ஸ்கோடா லாரானா லாரா தான் வண்டி அந்த மாதிரி பிக்கப் பண்ணுது. இப்போது நம்ம ஒரு சிக்னல் நின்று இருக்கோம். நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட் கியரில் போட்டு வண்டி மூவ் பண்ணாமல் செகண்ட் கியரில் போட்டு மூவ் பண்ணுறேன். எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்குறேன். நான் ஆக்சிலேட்டர் கொடுக்கவே இல்லை, கிளச்சில் தான் கால் வைக்கிறேன். வண்டியில் எந்த விதமான வைப்ரேஷன்ஸ் இல்லை, சூப்பராக மூவ் ஆகுது. ஸோ இந்த காரை யார் ஒன்றா ஓட்டலாம். யார் ஒன்றா ஓட்டலாம் என்ன எதுக்காக மீன் பண்ணுறேன் அப்படின்னா, நல்லா டிரைவிங் ஸ்கில் இல்லை, நான் இப்போ தான் கற்றுக்கிறேன், எனக்கு அவ்வளோவா வந்து ஓட்ட தெரியாது அப்படிங்கிறவங்களாம் தைரியமாக இந்த காரை ஓட்டலாம். ஏன்னா நீங்கள் ஆக்சிலேட்டர்லாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. வண்டி மூவ் பண்ணும்போது நீங்கள் மெதுவாக கிளச்சிலேருந்து கால் எடுத்தால் போதும். இன்ஃபேக்ட் இந்த வண்டியில் கொஞ்சம் வேகமாக எடுத்துனா கூட இன்ஜின் ஆஃப் ஆகுது, நல்லா மூவ் ஆகுது. ஏன்னா செகண்ட் கியர்லேருந்து நான் வந்து பார்த்தேன்னா வண்டியை மூவ் பண்ண முடியுதுன்னா, நீங்கள் ஃபஸ்ட் கியர்லேருந்து கால் எடுத்திங்கன்னா இன்ஜின் அவ்வளோ சீக்கிரம் ஆஃபே ஆகாது. ஸோ அதனால் இந்த நியூ லேர்னர்ஸு, அதிகமாக ஸ்கில் இல்லாதவங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த கார் ஓட்டுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டேரிங் வந்து பார்த்தோன்னா பவர் தான். என்ன ஸ்டேரிங் எடுத்தோன்னே வேலை செய்ய வர மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் ஸ்டேரிங் வந்து ஹை ஸ்பீடில் சப்போர்ட் பண்ணாது உங்களுக்கு. வண்டியோட ஆக்சிலரேஷன்லாம் சொல்லிக்க முடியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. பக்காவாக பிக்கப் இருக்குது. சஸ்பென்ஷன் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிருந்தா சஸ்பென்ஷன் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிங்க. சஸ்பென்ஷன் வந்து ஸ்டாண்டர்ட் வந்து போதுமானதாக இல்லை. சஸ்பென்ஷன் இதாக தான் இருக்குது. ஸோ ஏசி ஓகே தான், அக்செப்டன்ஸ் லெவலில் தான் இருக்குது. வர சில்னஸ் இப்போ தான் ஆன் பண்ணேன். ஸோ ப்ளோயர்லேருந்து வரக்கூடிய அந்த சில்னஸ் பார்க்கும்போது அக்செப்டன்ஸ் லெவலில் இருக்குது. பொதுவாக ஏசி வந்து ஒரு 10 நிமிஷமாச்சும் ஓடினா தான் நமக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியும் பாடியில். ஸோ நம்ம 10 நிமிஷம்லாம் ஓட்ட முடியாது. நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்தோம்னா ஓகே தான், சில்னஸ் வந்து ஓகே தான், அக்செப்டபிள் தான். அதுலேயுமே இந்த ரைட் என் சைடில் உள்ள டக்டில் வருது ஏசி ப்ளோயரு. கஸ்டமர் உங்கள் கையில் வருதுங்களா பாருங்க, வருதுங்களா? ஆனால் இந்த சென்ட்ரு கன்சோல் இங்கே பாருங்கள், இங்கே காட்டுங்க சார் கேமரா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் அவுட்லெட்டே வரல. என்ஜின் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஆனால் பாருங்கள் எவ்வளோ வார்னிங் இண்டிகேஷன்ஸ் இருக்குன்னு. ஸோ என்னென்ன வார்னிங் இண்டிகேஷனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டு, ஏர் பேக்கு, பெட்ரோல் ஓகே பிரச்சனை இல்லை, பெட்ரோல் கம்மியாக இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கலாம். தென் ஏர் ப்ரெஷர், ஏபிஎஸ்ஸு, தென் இஎஸ்பி. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் காட்டுது நமக்கு. பிரேக் கொஞ்சம் பூரா இருக்கிறதுக்கு காரணம் ஏபிஎஸ் லைட்டும் இஎஸ்பி லைட்டும் எரியுது இல்லையா? ஸோ அது காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரியும் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு. வண்டி லாங் கிராங்க் எடுத்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, தென் ரிவர்ஸ். ஸோ கியர் ஷிஃப்டிங்லாம் நல்லா நடக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வண்டியில் ஆக்சிலரேஷன்லாம் அல்லு பக்கவாக இருக்கு. ஆனால் பிரேக்கு அவ்வளோவா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, ஓவராக தான் இருக்குது. தேர்ட் கியர் போடும்போது ரொம்ப ஹெசிடேஷன்ஸ் இருக்குது. கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது வண்டியை நிறுத்திட்டு ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா கியர் ஷிஃப்ட்லாம் நல்லாயிருக்கு. ஆனால் வண்டி டிரைவிங்கில் தேர்ட் கியர், வண்டி டிரைவிங்கில் செகண்ட் கியர்லேருந்து தேர்ட் கியர் மூவ் பண்ணும்போது அந்தளவுக்கு வந்து இல்லை. குறுகுறு சவுண்ட் வருது. எதனால இந்த குறுகுறு சவுண்ட் வருது தெரியல. எல்லாம் போங்க ஓனர்கிட்ட வேண்டிய நான் நேராகவே இல்லை. இந்த ப்ளோயர் சவுண்ட், ப்ளோயருடைய அளவு அதிகமாக வச்சா சவுண்டு டர்ரன்னு சவுண்ட் வருது. எனக்கு தெரிஞ்சு ப்ளோயரோட ஃபேன் ப்ராப்ளம் நினைக்கிறேன். இப்போ என்ஜின் ரன்னிங்கில் தான் இருக்குது. ரன்னிங்கில் இருக்கும்போது எவ்வளோ வார்னிங் இண்டிகேஷன்ஸ் காட்டுது பாருங்கள். பர்டிகுலராக பாருங்கள், உங்களுக்கு
இதில் பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரெஷர் வார்னிங் இண்டிகேஷன் காட்டுது. அது போக இஎஸ்பி இண்டிகேஷன்ஸ் காட்டுது, ஏபிஎஸ் காட்டுது. இது விட்டுடுங்க, இது பக்கிள் போர்டில் சீட் பக்கிள் போடாதனால இது காட்டுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஃபியூவல் லெவல் கம்மியாக காட்டுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து விண்ட்ஷீல்டோடைய வார்னிங் இண்டிகேஷன்ஸ் காட்டுது. தென் இங்கே பாருங்கள் ஏர் பேக் இண்டிகேஷன்ஸ் காட்டுது, லைட்டிங்ஸ் இஷ்யூ காட்டுது. சரிங்களா? இதில் ரொம்ப மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் இஷ்யூஸ்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர் பேக் சேஃப்டி இஷ்யூ, தென் ஏபிஎஸ், இஎஸ்பி இதெல்லாமே சேஃப்டி இஷ்யூஸ். ஈவன் ஏர் ப்ரெஷர் ஆல்சோ அதோட இன்டெகிரேட் தான். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் இஷ்யூஸ். இதெல்லாம் ஏன் வருதுன்னு தெரில. ஸோ இதை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். இப்போ என்ஜின் எலக்ட்ரானிக்ஸ் நம்ம ஸ்கேன் பண்ணுறோம். ரீட் டிடிசி. அதில் 1 camshaft position sensor no signal, activation glow time control circuit issue, read DTC memory of AC control model issue, read DTC of memory of instrument cluster problem, mass or volume airflow circuit problem, data bus drive time, missing message from instrument cluster. ஸோ ஒரு ECM கண்ட்ரோல் மாடல்லையே இத்தனை எரர் இருக்குது. அடுத்தது பிரேக் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்துலாம். பிரேக் எலக்ட்ரானிக்ஸில் ஆன்டி தெஃப்ட் இம்மோபிலிட்டி சிஸ்டம் கண்ட்ரோல் மாடல் இஷ்யூ இருக்குது, ஏபிஎஸ் ஹைட்ராலிக் பம்ப் ப்ராப்ளம் இருக்குது. கிளைமேட் கண்ட்ரோல் மாடல் பார்த்துடலாம். அதுக்குள்ளே என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல் மாடல் இஷ்யூ, ஏர் ஃப்ளோ ஃப்ளாப் பொசிஷன் மோட்டார். ஸோ இங்கே ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருந்து பார்த்தீங்களா, டர சவுண்டு. அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஃப்ளோ ஃப்ளாப் பொசிஷன் மோட்டார் இதுதான் ப்ராப்ளமாக இருந்திருக்கு. தென் ஃப்ரெஷ் ஏர் ப்ளோயர் அதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பிறகு எலக்ட்ரானிக் சென்ட்ரல் எலக்ட்ரிக் அது பார்த்துடலாம். ரைட் பிரேக் லைட் பல்ப், ஒரு பல்ப்பு வார்னிங் இண்டிகேஷன் இருக்கு இல்லையா, இந்த பல்ப் வார்னிங் இண்டிகேஷனுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ரைட் பிரேக் லைட் பல்ப் இஷ்யூ, பல்ப் ஃபார் லெஃப்ட் ஃப்ரண்ட் பார்க்கிங் லைட் இஷ்யூ, லெஃப்ட் டெயில் லைட் லேம்ப் இஷ்யூ, லோக்கல் டேட்டா பஸ் இஷ்யூ, லெஃப்ட் லோ பீம் ஹெட் லேம்ப் பல்ப் இஷ்யூ, ரைட் லோ பீம் ஹெட் லேம்ப் பல்ப் இஷ்யூ, லெஃப்ட் ரியர் டோர் கண்ட்ரோல் மாடல் இஷ்யூ, front passenger side door control model issue, rain or light recognition sensor issue, instrument cluster control model issue. இவ்வளோ எரர்ஸ் இருக்குது. அடுத்து ஏர் பேக்கில் பார்த்துலாம். சப்ளை வோல்டேஜ் இஷ்யூ இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல் மாடல் இஷ்யூவும் இருக்குது. இதில் ஸ்டேரிங் காலம் எலக்ட்ரானிக் சிஸ்டம் பார்த்துலாம். இதில் மட்டும் தான் எந்த எரர் கூட இல்லை. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்துலாம். ரீட் டிடிசி. Function limitation due to insufficient voltage, outside temperature sensor issue, instrument cluster control data bus, supply voltage, instrument cluster data bus. ஸோ இவ்வளோ எரர் கோடு இருக்குது. டேட்டா பஸ் ஓபிடி இன்டர்ஃபேஸ் பார்த்துடலாம். கண்ட்ரோல் மாடல் இன்கரெக்ட் கோடட் இஷ்யூ இருக்குது. என்ஜின் கண்ட்ரோல் மாடல் ECM இருக்குது. ஸோ இந்த காரில் சில எலக்ட்ரானிக்ஸ் கண்ட்ரோல் மாடலில் மாற்றிருக்காங்க, அதை சரியாக கோட் பண்ணலை, அதுதான் இந்த இஷ்யூஸ் இருக்குது. ஆன்டி தெஃப்ட் இம்மோபிலிட்டி சிஸ்டம் கண்ட்ரோல் மாடல் இஷ்யூஸ் இருக்குது. இன்ஃபோடெயின்மெண்ட் டேட்டா பஸ் இன் சிங்கிள் ஒயர் அதுவும் இஷ்யூ இருக்குது. ஃப்ரண்ட் பேசஞ்சர் சைட் டோர் கண்ட்ரோல் மாடல் இஷ்யூ இருக்குது. லெஃப்ட் ரியர் டோர் கண்ட்ரோல் மாடல் இஷ்யூஸ் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல் மாடல் இஷ்யூ இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டேட்டா பஸ் இஷ்யூ இவ்வளோ எரர்ஸ் இருக்குது. ஆன்டி தெஃப்ட் இம்மோபிலிட்டி சிஸ்டம் பார்த்துடலாம். இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டேட்டா பஸ் இஷ்யூ இருக்குது. டிரைவர் டோர் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்துடலாம். அவுட் சைட் வார்னிங் லைட் ஆர் டோர் எக்ஸிட் லைட் ஆன் டிரைவ் சைடு அது ப்ராப்ளம் இருக்குது. மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் மோட்டார் டிரைவர் சைட் ப்ராப்ளம் இருக்குது. ஹீட்டட் அவுட் சைட் மிரர் டிரைவர் சைட் இஷ்யூ இருக்குது. டேக் illumination ஆர் மிரர் லைட் ஆன் டிரைவர் சைட் இஷ்யூ இருக்குது. ஃப்ரண்ட் பேசஞ்சர் சைட் டோர் கண்ட்ரோல் மாடல் இஷ்யூ இருக்குது. லெஃப்ட் ரியர் டோர் கண்ட்ரோல் மாடல் இஷ்யூஸ் இருக்குது. இவ்வளோ எரர் இருக்குது இதில் மட்டுமே. பவர் ஸ்டேரிங் பார்த்துடலாம். பவர் ஸ்டேரிங்கில் எந்த எரர் கூட இல்லை. குட். கம்ஃபர்டபுள் சிஸ்டம் சென்ட்ரல் கண்ட்ரோல் மாடல் பார்த்துடலாம். சப்ளை வோல்டேஜ் இஷ்யூ இருக்குது. சென்ட்ரல் லாக்கிங் ஓவர் ஹீட்டிங் ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் பேசஞ்சர் சைட் டோர் கண்ட்ரோல் மாடல் இஷ்யூ இருக்குது. லெஃப்ட் ரியர் டோர் கண்ட்ரோல் மாடல் இஷ்யூஸ் இருக்குது. பேசஞ்சர் டோர் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்துடலாம். ரீட் டிடிசி. மோட்டார் ஃபார் விண்டோ லிஃப்ட் ஃப்ரண்ட் பேசஞ்சர் சைட் ப்ராப்ளம். அவுட் சைட் வார்னிங் லைட் தட் ஆல்சோ ப்ராப்ளம். ஹீட்டட் அவுட் சைட் மிரர் இஷ்யூ. மிரர் டர்ன் சிக்னல் பல்ப் இஷ்யூ. டேக் illumination ப்ராப்ளம்ஸ் இவ்வளோ எரர் கூட இருக்குது. ரேடியோ பார்த்துருவோம். லெஃப்ட் ஃப்ரண்ட் பாஸ் ஸ்பீக்கர் ப்ராப்ளம். லெஃப்ட் ரியர் டோர் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்துடலாம். இதில் எந்த எரர் கூட இல்லை. குட். ரைட் ரியர் டோர் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்துடலாம். ரைட் ரியர் விண்டோ லிஃப்ட் மோட்டார் இஷ்யூ இருக்குது. இதில் மொத்தம் எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா
ஸோ வி கேன் சே கம்ப்யூட்டர் சொல்லலாம், கண்ட்ரோல் மாடல் சொல்லலாம், ஈஸி சொல்லலாம், எல்லாமே வந்து பார்த்தோன்னா லாஜிக்கலி கரெக்டு தான். ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இது வந்து கம்ப்யூட்டரே சொல்கிறேன். எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. இந்த காரில் 16 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. அவுட் ஆஃப் 16 கம்ப்யூட்டர்ஸில் எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னா 3 கம்ப்யூட்டர்ஸ் மட்டும்தான் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. சரிங்களா, மீதி எல்லாமே ப்ராப்ளத்தோடு தான் இருக்குது. சரிங்களா, அதனால தான் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் சில வார்னிங் இண்டிகேஷன் கிடச்சி. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் காட்டுற வார்னிங் இண்டிகேஷன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ரியல் கேஸில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தா தெரியும், ஒரு வார்னிங் இண்டிகேஷனுக்கே நிறைய எரர் கோடு காட்டலாம். சரிங்களா, ஸோ நீங்கள் எதுவும் நினச்சிடாதீங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஒன்று காமிச்சா இங்கே ஒன்று தான் இருக்கும்லாம் கிடையாது. தேர் ஆர் மெனி எரர் கோட்ஸ் வரலாம். சரிங்களா, ஸோ இவ்வளோ எரர் கோட்ஸ் இருக்குது. இப்போ இந்த காரை ஃபுல்லாக எவல்யூஷன் பண்ணிட்டேன். கஸ்டமரும் என் கூட தான் இருந்தார், ஏன்னா அவர் தான் வந்து கேமரா இது வரையும் பிடிச்சிருந்தாரு. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம். இப்போ நான் ஒரு கன்சல்டேஷன் பண்ணுறேன். ஸோ கஸ்டமர் என்ன டிசிஷன் எடுக்கலாம் பார்ப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செகண்ட் கார் வாங்கினீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இல்லாமல்னா வாங்க முடியாது. ஆனால் அதில் சிக்னிஃபிகண்ட் ப்ராப்ளம், அதாவது மேஜர் ப்ராப்ளம் இல்லாமல் வாங்கிடணும். மைனர் ப்ராப்ளத்தெலாம் நீங்கள் லேட்டராக சரி பண்ணிக்கணும். சரிங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கு. ஸோ இப்போ இந்த வண்டியை பொறுத்தவரை சிக்னிஃபிகண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதில் சிக்னிஃபிகண்ட் ப்ராப்ளம்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்ஜின் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. சரிங்களா, என்ஜினில் மேஜர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒன்று. செகண்ட், இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோடா லாரன் எடுத்துட்டாலே உங்களுக்கு வந்து இதனோட சேஃப்டி தான். அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இதில் பிரேக் படுமோசமாக இருக்குது. நம்ம நார்மலாக மற்ற கார் மாதிரி பிரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து பிரேக் ட்ரம் போயிருக்கோம், டிஸ்க்கு போயிருக்கோம், அப்படிலாம் கிடையாது. இதிலெல்லாம் வந்து ஏபிஎஸ், இஎஸ்பி, ப்ரெஷர் இதெல்லாம் நிறைய இருக்குது, ஏர் ப்ரெஷர்லாம் இருக்குது. ஸோ அதனால் ஜஸ்ட் லைக் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து சிம்பிளாலாம் சால்வ் பண்ண நினச்ச முடியாது, அப்படிலாம் இது கிடையாது. சரிங்களா, ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் வந்து ஃபிசிக்கலாக நம்மளால் உணர முடியுது இந்த வண்டியில். சரிங்களா, ஆனால் இது இல்லாமல் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளத்தெலாம் ரிசால்வ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒன்று. சரிங்களா, இப்போ நீங்கள் ஒருவேளை இல்லை சார் நான் இதெல்லாம் ரிசால்வ் பண்ணல, வண்டி தான் நீங்கள் நல்லா வந்து பிக்கப் ஆக்சிலரேஷன் சூப்பராக போகுதுன்றீங்களே, நான் இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறேன், மற்றதெல்லாம் இருந்தால் இருந்துட்டு போதும் அப்படின்னா நீங்கள் நினைக்க முடியாது. ஏன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எப்போ என்ன க்ரியேட் பண்ணணும்னு தெரியாது. ஒருவேளை நீங்கள் இப்போ வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் வீட்டில் விற்கிறீங்கன்னா நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேட்டரி ட்ரெயின் ஆகிட்டு வண்டி ஸ்டார்ட் ஆக போகும், இல்லை ரெண்டாவது நாள் ஸ்டார்ட் ஆக போயிடும், இல்லை கொஞ்ச நாள் ஓடும் அதுக்கப்புறம் சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகும், இல்லை ரன்னிங்கில் இருக்கும்போது ஆஃப் ஆகிடும். இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். சரிங்களா, ஸோ அதனால் இதெல்லாம் இந்த ப்ராப்ளம் தான் இருக்குது, பரவாயில்ல எனக்கு வண்டி ஓடினா போதும், நல்லா பிக்கப் இருந்தால் போதும்லாம் நீங்கள் இந்த காரெலாம் நீங்கள் அது மாதிரிலாம் வாங்கிட்டு போயிட முடியாது. வாங்கிட்டு போனால் நீங்கள் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கும். இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒர்க்கு. அதாவது நீங்கள் என்ன கார் வாங்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் 3 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பேர் செலவு பண்ண வேண்டியிருக்கும். இது எஸ்டிமேஷன் தான், அதை விட அதிகமாக செலவானாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. சரிங்களா, இப்போ கஸ்டமர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்குறேன், அவருக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இன்னும் குவைரிஸ் இருக்குன்னா நான் கிளாரிஃபை பண்ணுறேன். சரிங்களா சார், சொல்லுங்கள் இந்த வண்டியை பற்றி நான் இன்னும் வேறு என்ன இன்புட் உங்களுக்கு கொடுத்தேன் சார்? நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க, எல்லாம் எனக்கு புரிஞ்சுது. இப்போ வரைக்கும் வண்டி இதை எடுக்கலான்னு ஐடியாவில் இருந்துச்சு, ஆனால் இப்போ இவ்வளோ இது இருக்கிறதுனால இது வேண்டாங்கிற மாதிரி தான் நானே இப்போ மைண்ட் செட்டில் இருக்கிறேன். ஓகே, ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். எடுத்து நம்ம பார்த்தாலும் திருப்பி இதனாலும் வந்துட்டு இதாக தான் இருக்கும். ஓகே, அதனால் ஸோ ஃபர்தராக இந்த காரில் நான் வேறு ஏதாச்சும் செக் பண்ண வேண்டியிருக்கா, வேறு ஏதாவது இன்புட் உங்களுக்கு தரணுமா? இல்லை சார், போதும். சரிங்களா, க்ளோஸ் பண்ணிக்கலாமா? க்ளோஸ் பண்ணி. ஓகே, க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அஷ்யூஸ் நம்ம கேட்குறது தான், கஸ்டமர்கிட்ட கேட்டுருவோம். சார் எங்களுடைய சர்வீஸ், சென்னை கார்டெக்கோட சர்வீஸ் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சென்னை கார்டெக் நான் ஆக்சுவலாக யூடியூப்பில் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். சாரோட வீடியோஸ் நிறையா பார்த்துருக்கேன். அதுலேயே சார் எக்ஸ்ப்ளனேஷன் பயங்கரமாக கொடுப்பீங்க, எனக்கு தெரியும். அதனால தான் நான் மெனக்கிட்டு உங்களை நான் காண்டாக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 days ஆச்சு இருந்து செக் பண்ணி, அதனால தான் எடுப்போம் அப்படிங்கிறதுக்காக உங்களை இது பண்ணேன். உங்கள் இது சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, நீங்கள் சொல்கிற எல்லா இதுவுமே எல்லோருக்கும் கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்குது. அதனால் நல்லா அவங்க பண்ணுறீங்க, எல்லாமே உங்களுக்கு நல்லா வரும் சார். தேங்க்ஸ் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஸோ ஒரு ஸ்கைலில் கேமரா பிடிச்சிருக்கேன், அதனால் என்ன ஷேக் ஹேண்ட் பண்ண முடியாது. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. கிரேட் சார். ஹலோ வியூவர்ஸ், அவசரப்படாதீங்க. கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு டீலர் பற்றி உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ மைண்டில் இருக்கிறதெல்லாம் வச்சு நீங்கள் அடிச்சிடாதீங்க, டைப் அடிச்சிடாதீங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங்லாம் அடிச்சிடாதீங்க. என்னென்னா இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் காம்ப்ரஹென்சிவாக எடுத்திருக்கேன், கம்ப்ளீட்டாக எவல்யூஷன் பண்ணியிருக்கேன்னா அது இந்த டீலரோட சப்போர்ட்னால தான். சரிங்களா, ஸோ இந்த டீலர் சப்போர்ட் பண்ணனா இவ்வளோ தூரம் எடுத்துக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அவசரப்பட்டு டக்குன்னு டீலரை பற்றி தப்பாக அடிச்சிட்டீங்க. சில டீலர்ஸ் இருக்கலாம், என் மோஸ்ட் ஆஃப் டீலர்ஸ் அப்படிலாம் கிடையாது. நிறைய டீலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த வண்டியோட காஸ்ட்டு 2 lakh, வண்டியை பாருங்கள் உங்களுக்கு 2 lakh ஒருத்தனை வாங்கிங்க. இந்த மாதிரி தான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்ல மாட்டாங்க. பட் இந்த கண்டென்ட் அவங்க உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது அதுவாக தான் இருக்கும். நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்கன்னா, டீலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல கார் தான் கொடுப்பாரு, எந்த டிஃபெக்ட் இல்லாமல் தான் கொடுப்பாரு,
ஸோ சீப்பாக கொடுக்குற 2 லட்ச ரூபாய்க்கு அப்படின்னு நீங்களாக இன்ஃபர் பண்ணுறீங்க. அப்படிலாம் கிடையாது. சரியா? ஸோ நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஒரு கார் 2 லட்ச ரூபாய் வருது, ஒரு 20 லட்ச ரூபா கார், ப்ரீமியம் கார் 2 லட்ச ரூபா வருதுன்னா அதில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெக்ட் இல்லாமல் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபா வரும். ஸோ எவ்வளோ தூரம் நீங்கள் ரேட் கம்மி பண்ணி வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அதில் எஃபெக்ட் இருக்கும். அதுக்காக நீங்கள் ஜாஸ்தியாக கொடுத்து வாங்கினீங்கன்னா டிஃபெக்டே இல்லாமல் இருக்கணும் அர்த்தம் இல்லை. சில டீலர் அதுலேயுமே இருக்கும். சரியா? அந்த டீலர் வேணால் நீங்கள் குறை சொல்லுங்கள். பட் இந்த இப்போ நான் பேசிட்டு இருக்கிற காரை பற்றின டீலர் பற்றிலாம் இதை குறை சொல்கிறாதீங்க. அவர் ரொம்ப தெளிவாக சொல்லி தான் சொன்னார். இதான் நம்ம ரேட்டு, கார் ஓகேனா வாங்கிக்கன்னு சொல்லிட்டு. சரியா? நீங்கள் தான் என்ன பண்ணணும், உங்களோட பட்ஜெட் என்ன, இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரியான காரு, எந்த மாதிரி குவாலிட்டி வேணும், எதை வந்து எந்த மாதிரி டிஃபெக்ட்லாம் வந்து நீங்கள் டாலரேட் பண்ணிக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணி வாங்கிக்கணும். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் யூவர்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு உங்கள் வண்டியில் செக் இன்ஜின் லைட் இருந்துச்சுன்னா நம்ம ஒர்க் ஷாப் கொண்டு வாங்க. காரை ஸ்கேன் பண்ணி எதுக்காக செக் இன்ஜின் லைட் எரியுதுங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் 50% டிஸ்கவுண்ட்டில். சரிங்களா? இந்த 50% டிஸ்கவுண்ட் இருக்குது இந்த கார் ஸ்கேனிங் மட்டும்தான், மற்றது கிடையாது. தேங்க்ஸ் யூவர்ஸ்.